சட்டுன்னு ஒரு நாள் கதவை தட்டாமல் உள்ளே வந்துட்டார் மிருத்யு தேவதை. முடிஞ்சே போச்சு. அப்போ அவர் வந்து நிற்கிற சமயத்துக்கு நான் இதெல்லாம் பாக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் இருக்கோ முடிச்சுட்டு வரேன், நான் சொல்ல முடியும்? அழைச்சின்னு போடுவார், அவ்வளோதான். பேதை பாலகன் அதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன், இதனால தான் பிறவி வேண்டேன்கிறார். அந்த வியாக்கியானத்திலே பெரியவாச்சானவர் ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார். கண்டூயனே பெசக்தா, இவனுக்கு அந்த கிருமிகள்லாம் போய் ஒரே எரிச்சலை ஏற்படுத்தின்னு வச்சுங்க, அதை இந்த குழந்தையால் சொரிஞ்சிக்க முடியாதான். அவன் நினைக்குமா இது சொரிஞ்சுக்கணும், ஒரே அரிக்கிறதே. ஆனால் அந்த அறிவுனால் அந்த அரிக்கிறது தெரியறது, வலி தெரியறது, எரிச்சல் தெரியறது, கையெடுத்து சொரியணும்னு தெரியாது. அது தெரியாத அந்த கர்ப்பம் உள்ள சிக்கின்னு இருக்கும் இல்லையோ. தாயாருக்கு மட்டும் குழந்தைக்கு அப்போ அரிக்கிறது நினச்சின்னு சொரிஞ்சு விட தெரியுமாண்ணா, அவளுக்கும் தெரியாது. இந்த நனவு மட்டும் புரியுது அதுக்கு. பிரம்மத்தை நோக்கி என்னை கொஞ்சம் பிறக்க வைக்காமலே கூட்டின்னு போயிடுமே அப்படின்னு அந்த குழந்தை பிரார்த்திக்கிறது. அந்த சிசு வரச்சை எப்படி வந்து பிறக்கும்? தலை குப்புற வெளியில் வந்து பிறக்கணும். கால் வெளியில் வந்துடுச்சுன்னா ஆபத்து. உடனே எப்படியாவது மாற்றி கீத்தி மருந்தெல்லாம் கொடுத்து தலையை வெளியில் கொண்டாகணும். அப்போ கர்ப்பத்தில் யோனிலேருந்து நிர்கதமாக கர்ப்பம் வெளியில் வருது. வரும்போது தலை குப்புற விழருது. சாஸ்திரக்காரர் சொல்கிறார், பார்த்தீங்களா பிறக்கறச்சேவே தலை குப்புறத்தான்னு தெரிஞ்சு போச்சு. இவன் இங்கே நேரையே இல்லையே. இப்போ பிறந்தன்னைக்கே தலை குப்புற பிறந்தா ஷட்டப்த பூர்த்தி சதாபிஷேகம் வரைக்கும் என்ன பண்ணார்னா குப்புற பிறந்தவர் நிமிந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணார். அவ்வளோதான் இவர் பண்ணிட்டு இருக்கிறது. இப்போ பிறந்த குழந்தைய 3 மாதம் 6 மாதம் குப்புக்கிறது பண்ணுறது தவட ஆரம்பிச்சுடுத்து எல்லாம் சொல்லுவா. அப்போ ஆனால் இவர் பிறக்கறச்சேவே தலகுப்புற பிறந்தாரே. எப்போ நிமிந்தார்னா சதாபிஷேகம் அப்புறம். அத்தனை வருஷம் தள்ள வேண்டியதான். அப்போவான்னு பண்ணால் சரி, 100 ஆகட்டும், 50 வயசாகட்டும், 60 வயசாகட்டும், நிமிந்து நிற்க வேண்டும் இல்லையோ. அது இல்லை, வெளியில் வரச்சேவே. இதான கருவரங்கத்தில் இருக்கிறச்சே பகவானை பிரார்த்திக்கிறது, என்னை எப்படியானு இங்கே வரவொட்டாமலே மோட்சத்துக்கு அழைச்சின்னு போடணுன்னுட்டு. அந்த சமயம் பார்த்து ஷடம்ங்கிற ஒரு வாயு வந்து இதை மூடிட்டு அதுக்கு இருந்த ஞான பிரகாசம் போயிடுது. அப்போ வெளியில் வரைச்சே அந்த வாயு மூடிண்டே பிறக்கும். வாழ்நாள் முழுக்க அந்த வாயுவை ஓட்டுறதுக்கு பிரயத்தனம் எடுக்கணும். ஷடகோபன் நம்மாழ்வாருக்கு பெருமை, அந்த வாயு அவரை மூட வந்தது. அப்பவே தன் திருவடிகளால் அந்த வாயுவை ஓங்கி உதைச்சு ஷடத்தை கோபித்து உதைச்சின்னு வந்து பிறந்தார். பிறந்த மாத்திரத்தில் 16 ஆண்டுகள் தபத்தில் எழுந்தருளி இருந்தார். 16 ஷோடசகலா பரிபூர்ணமான சந்திரமண்டலம் போலே 16 குணங்கள் நிரம்பியவாறே பொய்நின்ன ஞானமும் பொல்லாவொழுக்கும் அழுக்குடம்பும் நின்ன நீர்மை இனியாமுறாமை இவையோர் தெளிவா மெய்நின்று கேட்டருளாயின் பாடினார். அவர் ஒத்தருக்கு பகவான் அந்த வைபவத்தை கொடுத்தார். அதனால தான் அவர் திருவடி சேருன்னு ஆழ்வாராச்சாரியர்கள் யாராக இருந்தாலும் பெரியோர்கள் மகான்களுடைய பெரியார் காட்பட்ட கால் பெறாத பயன் பெறுமாறு. பகவான்களிடத்தில் திருவடிகளை பிடிச்சிட்டோம்னா தன்னிடையே இந்த பெருமை நமக்கு வந்துட்டு போகிறது. ததே தது சர்வேபியோங்கபியஸ்தேஜா சம்பூதம் ஆத்மன்யேவாத்மானம் பிபர்த்தி தத்யதா ஸ்திரியாம் சிஞ்சத் ததேனன் ஜனயதி ததஸ்ய பிரதமம் ஜன்ம. ஆணனுடைய ரேத்தஸ்லேருந்து பெண்ணினுடைய கர்ப்பத்துக்கு போகிறானோ இல்லையோ, இது முதல் ஜன்மம். ரெண்டாவது தத் ஸ்ரீயா ஆத்மபூயங்கச்சதி, அது அந்த பெண்ணினுடைய அவயவத்துக்குள்ளே ஒன்றாயிடுறது. இது இப்போ தானே உருவாயிருக்கு, கர்ப்பம் உருவாயிருக்கு. ஆனால் அந்த பெண்ணினுடைய கை காலு மூக்கு நாக்க போலே அது அந்த கர்ப்பம் ஒரு அவயவமாயிடுறது. இப்போ அவளோடு இருந்து அவள் ரட்சிக்க ஆரம்பிக்கிறா. கச்சதி யதா ஸ்வமங்கம் ததா தஸ்மாதேனாம் ந ஹினஸ்தி. இது ஒன்றும் அவளுக்கு தொல்லையே கொடுக்கறது இல்லை. இன்னும் ஆச்சரியம், இந்த குழந்தை நகந்து கைகால உதைக்கலேன்னா தொல்லைன்னு நினச்சிக்கிறா. அவள் உதைச்சின்னு இருந்தால் நன்னா இருக்குது. 2 நாள் உதைக்கலைன்னா நேர வைத்தியர்கிட்ட போய்ட்றா. இது நம்ம குழந்தை உதைக்கவே இல்லை, என்ன ஆச்சோ தெரியலையே, இப்போ அது கொஞ்சம் பார்த்து கொடுங்க. உடனே அதுக்கு ஒரு புகைப்படம் எடுத்து எல்லாம் சரியாக இருக்கு, கவலைப்படாது அப்படின்னு சொல்லிவிட்றாள் இல்லையோ. அப்போ அதுக்கெல்லாம் தொல்லையே கொடுக்கறது இல்லையா. அது நஹினஸ்தி சாஸ்தேதம் ஆத்மானமத்திர கதம் பாவயதி, தனக்குள்ளேயே இருப்பதாக தாய் நினைக்கிறாள். சா பாவயித்ரி பாவயிதவ்யா பவதி தம் ஸ்திரீ கர்ப்பம் பிபர்த்தி சோக்ர ஏவ குமாரம் ஜன்மனோ அக்ரேதி பாவயதி. சா பாவயித்ரி, இந்த கர்ப்பத்தை இந்த பெண்ணு எவ்வளவு நன்னா ரட்சிக்கிறா தெரியுமோ. கர்ப்பத்தை காக்கும் கர்ப்பவதியை நீ காக்க வேண்டும்ங்கிறது உபனிஷத்து.